சூப்பரா இருக்குல்ல? இந்த இடத்துக்கு சென்னையிலேருந்து எப்படி வரலாம்? இன்னும் இங்க என்னலாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாமா? வாங்க போலாம். திங்கக்கிழமை ஆரம்பித்து சனிக்கிழமை நைட்டு வரைக்கும் தொடர்ந்து வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கேன்ப்பா. எனக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் கூட ஒரு ரிலாக்ஸேஷனே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, உங்களுக்கு மலைக்கு மேலே ட்ரெக்கிங் போகிறது ரொம்ப பிடிக்குமா? போகிற வழியெல்லாம் அருவி, குருவிகளோட சத்தம் அதெல்லாம் கேட்டுக்கிட்டே உங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போகிறது ரொம்ப பிடிக்கும்னா, அப்போ நான் சொல்கிற இந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். சரி, ரொம்ப நேரமாக பில்டப்பே கொடுத்துட்ருக்கியே, இது எந்த இடம், எங்கே இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. வேறு எங்கேயும் இல்லை, ஜவ்வாது மலையில் தான். ஜவ்வாது மலைக்கு நிறைய வாட்டி போயிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு இடம் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சென்னையிலேருந்து 180 கிலோமீட்டர் தூரத்தில் போலூர்னு ஒரு ஊர் வரும். போலூர்லேருந்து மேல் சோழங்குப்பம் போகிற வழியில் நவாப்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் வருங்க. அந்த கிராமத்தில் தான் இருக்குது இந்த அருவி, அதனை சார்ந்து இருக்கிற ஜவ்வாது மலைத்தொடர். இங்கே நீங்கள் மலைத்தொடரில் ஏற ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய அருவிகள் வரும். அதே மாதிரி அருவி ஒட்டினா மாதிரியும் காட்டாற்றை ஒட்டினா மாதிரியும் தான் மேலே இருக்கிற ஜமுனாமுத்தூர், மேல் சேப்பிலி, கீழ் சேப்பிலி அது மாதிரியான ஊருங்களுக்கும் மேலே குள்ள மனிதர்கள் குகைன்னு ஒரு இடம் இருக்குது. அதாவது வாலிப்பாறைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்த பேரை. அந்த இடத்துக்கு போகிறதும் இந்த வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு ட்ரெக்கிங் போகிற மாதிரியும் இருக்கும், புதுவிதமான ஒரு அனுபவமும் கிடைக்கும். அதுக்கு முன்னே ஒரு விஷயம், காட்டுக்கு வாங்க வேணான்னு சொல்லலை, இயற்கையை ரசிங்க. நீங்கள் ஒரு நாள் 2 நாள் இங்கேயே கூட தங்குங்க. பட் ஆனால் இயற்கையை அழிக்காதீங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு மட்டுமே இந்த இயற்கை காடு இதெல்லாம் சொந்தம் இல்லை. இங்கே நிறைய நம்மளை மாதிரியே உயிரினங்கள் வாழுது. ஆனால் அவங்களுக்கு டாக்டர்கள் கிடையாது, அவங்களுக்கு வைத்தியம் பார்க்க யாரும் கிடையாது. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது நல்லது பண்ணலனாலும் பரவாயில்ல, கெட்டது பண்ண வேணாம். தயவு செஞ்சு காட்டுக்குள்ளே வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றது, சரக்கு அடிச்சுட்டு பாட்டில் அங்கேயே போட்டு உடைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை மட்டும் தயவு செஞ்சு செய்யாதீங்க. நான் எப்பவும் இந்த காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் போகிறதா இருந்தால் காட்டில் இருக்கிற பாதை வழியாக போகாமல் அருவியிலேயே, அதாவது காட்டாற்றுலேயே நடந்து போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், நான் எந்த வழியாக போகிறேன்னு, காட்டு ஆற்று வெள்ளம் வழியாகவே தான் நான் மேலே வரைக்கும் போவேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். போகிற வழி ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா இது மாதிரியான நிறைய பாறைகள் இருக்கும். பாறை மேலே ஏறி போகிறதே நமக்கு ஒரு த்ரில்லிங்கான ஒரு அனுபவமாகவே இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நிறைய மருத்துவர்கள் வாழ்ந்திருக்காங்க. அவங்க மருந்து அரைக்கிறதுக்காக பயன்படுத்தின
இது மாதிரியான உரல்கள் இந்த மலையில், இந்த பாறையில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்க்க முடியும். சில இடங்களில் அந்த காலத்து ஆதி மனிதர்கள் வரைந்த சில ஓவியங்களை கூட பார்க்க முடியும். இந்த பாதை வழியாக மேல்சேப்லின்ற ஒரு ஊருக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அருவி இருக்கும். ரொம்ப தூரம்லாம் கிடையாது. கீழே இருந்து சில ஒரு 100-200 மீட்டருக்கு மேலே வந்தீங்கன்னாவே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு குளம் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அது பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ஆள் நல்லா ஜாலியாக குளிக்கிற அளவுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6-7 அடி ஆழத்தில் இருக்கும். நல்ல குளம் மாதிரியான ஒரு அமைப்பே இருக்குங்க. அதுக்கு மேலே போனீங்கன்னா பாறையிலேருந்து ஒரு 6-7 அடி தூரத்தை ஹைட்டிலேருந்து தண்ணி ஊற்றுறது, அதில் நின்று குளிக்கிறது அப்படி ஒரு அனுபவமாக இருக்கும். இப்போது இந்த வருஷம் மழை சரியாக பெய்யாதனால தண்ணி வர்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் அதுவும் கொஞ்சம் நல்லதாக இருக்குது. அருவி நிழல் இருக்குல்ல, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துலேருந்து பிப்ரவரியிலேருந்து மார்ச் வரைக்குமான மாதங்களில் உங்களுக்கு எப்பவுமே இங்கே தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். இதே அளவுக்கு வந்துட்டுருக்கும். வழக்கமாக இந்த மாதங்களில் பார்த்திங்கன்னா, அதாவது நவம்பர் டு ஜனவரி தண்ணி வர்றது இன்னும் அதிகமாகவே இருக்கும். இந்த வருஷம் மழை அதிகமாக பெய்யாதனால தண்ணி கம்மியாக வந்துக்கிட்டு இருக்கு.
நான் வீடியோவோட தொடக்கத்திலே சொன்ன மாதிரி தாங்க, நீங்கள் இயற்கையை ரசிங்க, தப்பில்லை. அந்த இடத்துக்கு போங்க, தப்பில்லை. ஆனால் இது மாதிரியான இயற்கை மாசை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். நீங்கள் அங்கேயே போயிட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருட்களை போடுறதாலையோ, பாட்டிலில் போட்டு அங்கேயே உடைக்கிறதாலையோ இயற்கைக்கும் கேடு, உங்களுக்கும் கேடு. உங்களுக்கு அடுத்தபடியாக வரவங்க இந்த இயற்கையை ரசிக்கவும் முடியாமல் போயிடும். அதே மாதிரி இங்கே இருக்கிற உயிரினங்களுக்கும் கேடாக தான் முடியும். தயவு செஞ்சு காட்டுக்குள்ளே வந்து இது மாதிரியான பிளாஸ்டிக் பொருட்களையோ பாட்டில்களையோ உடைக்கிறதையும் குப்பையாக போடுறதையும் தயவு செஞ்சு தவிர்த்துக்குங்க. அது உங்களுக்கும் நல்லது, உங்களுக்கு அடுத்தபடியாக இந்த காட்டுக்கு வந்து இயற்கை ரசிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்லது. இந்த ஊரை சுற்றி இருக்கிறவங்க, இந்த மலையை சுற்றி இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இந்த புல், அதாவது இது மஞ்சு முள்ளுன்னு சொல்லுவாங்க, இந்த புல்லை வச்சு தான் வீடு கட்டுவாங்க. உங்களுக்கு வெயில் காலத்தில் கூட பார்த்திங்கன்னா ஏசி போட்ட மாதிரி அந்த வீடு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். அதாவது வீடை சுற்றி மண்ணால் செவரு வச்சுட்டு மேலே இந்த புல்லை வச்சு வீடு கட்டுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி அவ்வளோ சில்னஸும் இருக்கும். ஆனால் இயற்கையும் பாரம்பரியத்தையும் மறந்துட்டு இப்போது ஏசி போடுறோன்னு உலகத்தையே நாஸ்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே மக்களே, இந்த வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். மறுபடியும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.